அம்மா தலைவர் விஜய் அவருடைய படத்தை வச்சேன். சார் அம்மா படத்தையும் வச்சுங்க சார், என் படத்தை எடுத்துருங்க சார் அப்படின்னா. அவரு இந்த கேம்பெயின்லாம் ரத்து பண்ணலையா, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்லாம் அப்போசிஷன் பார்ட்டி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் வருகிற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜயை தவிர யாரும் இல்லை. எடப்பாடியில் வேலை போட்டு வாங்கிட்டாங்க, நாங்கள் என்ன செய்யறோம்? கேண்டிடேட் அவ்வளோ மோசமான கேண்டிடேட், ஏமாற்றிட்டு போயிட்டார். துரோகத்தின் எல்லையை மீறி ஒரு துரோகத்தை செய்தவர் அவர் கடவுள் தான் பார்க்க வேண்டும். சார் வணக்கம் சார், நீங்கள் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் 10வது முறையாக போட்டிடுறீங்க. இத்தனை முறை நீங்கள் வெற்றி அடைந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற மக்களோட என்ன மாதிரியான கனெக்ட் உங்களை ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்க வைக்குது? மக்களுடைய அனைவருடைய நல்லாட்சியோடு, மக்கள் அளிக்கின்ற வரவேற்போடு, மக்கள் அளிக்கின்ற வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தவரையிலும் அவள்தான் என் இதய துடிப்பாக இருக்கிறார்கள். இதய துடிப்பு என்பது உங்களுக்கு தெரியும், மனிதன் வாழ்வதற்கு தேவை. அந்த இதய துடிப்பாகத்தான் மக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களை நான் நேசிக்கிறேன். மக்களும் எனக்கு முழு ஆதரவை தருகிறார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மலர்களை இன்று வரையிலும் நான் பணியாற்றி வருகிறேன் நன்றியோடு. சார் 50 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக இருக்கீங்க. ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன்னா என்ன, அவரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன பண்ணுவீங்க ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன்? ஏன்னா நேற்று நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தீங்க அண்ட் இன்னைக்கு காலையில் உடனே யூ ஹவ் ஸ்டார்டட் யுவர் கேம்பெயின். ஹவ் இஸ் இட் பாசிபிள் சார் அட் திஸ் ஏஜ்? ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு நம்ம நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணத்தை செய்தவன். அவர் முதன்முதலே கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவன். அவருக்கு பல்வேறு சோதனைகள் வருகிற போது கூட 80வது ஆண்டு ஆட்சி டிஸ்மிஸ் செய்கிற போது கூட அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியவன், பொதுக்குழு நடத்தியவன், அம்மாவோடு 10 முறை கேம்பெயின் சென்றவன். முதல் கேம்பெயின் என்பது 1991 ஏறத்தாழ 61 நாட்கள் கேம்பெயின் நடந்தது. ஒரு நாளைக்கு 4 மணி தான் தூங்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு தலைவரோடு விசுவாசம் உள்ள தொண்டனாக இருந்து அந்த பணிகளை ஆற்றினேன். இன்றும் அதே நிலைதான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு 3வது தலைமுறையாக நல்லாட்சி நடத்தக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களைத்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையை அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இரவு பகல் பாராமல் நான் உழைத்து வருகிறேன். ஓகே சார், இப்போ இந்த கொங்கு ரீஜியனில் டிஎம்கே நிறைய சீட்ஸ் வின் பண்ணுன்றதுக்காக செந்தில் பாலாஜியை இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி டிஎம்கே சொல்கிறாங்க. அந்த சோ கான்ஃபிடென்ட், ரொம்ப நாங்கள் நிறையா சீட்ஸ் வின் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சீனியர் ஏடிஎம்கே லீடராக இருந்திருக்கீங்க, இப்போ டிவிகேல ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் லீடராக இருக்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையிலும் தனி மனிதனை வைத்துக்கொண்டு வெற்றி பெற இயலாது. மக்கள் சக்தி ஒன்றாக திரள வேண்டும். தனி மனிதன் வெற்றி பெறுவார் என்று நீங்கள் சொல்வது என்று வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கரூரில் நிற்க வேண்டியவர் இங்கே தெற்கில் நிற்கிறார். அப்படி என்றால் கரூர் நிற்பதற்கு அவர் அச்சம். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கொங்கு மண்டலத்தை எப்படி அவரால் பிடிக்க முடியும்? ஓகே சார், நீங்கள் ஏடிஎம்கே லீடர் ஜெயலலிதா மேம்க்கு ஃபுல் கேம்பெயின் ட்ரிப் ஃபுல்லாக நீங்கள் சார்ட் பண்ணி கொடுத்ததா, அதை ஸ்கெட்ச் பண்ணதா பல கிரிட்டிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டிவிகே விஜய்க்கு நீங்கள் தான் அந்த கேம்பெயின் டூர் டிசைட் பண்ணீங்களா? ஹவ் இஸ் இட் கோயிங் சார்? பொதுவாக அனைவரும் சேர்ந்து அந்த பணிகளை ஆற்றி வருகிறோம், தனிப்பட்ட முறையில் அல்ல. அதிலே கழக பொதுச் செயலாளர் மற்றவரும் இணைந்து நாங்கள் அந்த பணிகளை ஆற்றி வருகிறோம். குறிப்பாக அவருடைய கேம்பெயின் என்பது 51 விதிகள் இருக்கின்ற காரணத்திற்கு பல இடங்களிலே தடை ஏற்படுகிறது. நாளை கேம்பெயின் போகலாம் என்று சொன்னால் அரை மணி நேரத்தில் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்தில் நகர வேண்டும் என்கிறார்கள். அது நடக்கிற காரியமாக இருக்காது. நேற்று நீங்கள் பார்த்துருக்கக்கூடும், ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் திரண்டு சாலையில் என்று வரவேற்பை தந்தார்கள். அப்படி வருகிற போது மணிக்கணக்கிலே ஆகுமே தவிர அவர் சொல்லுகின்ற மணிக்கணக்கில் அரை மணி நேரத்தில் அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே செல்ல இயலாது. மக்கள் சக்தி ஒன்றாக திரண்டு வருகிற போது ஒரு தலைவர் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலிருந்து மற்ற எல்லைக்கு செல்ல இயலாது. தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் வருகிற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜயை தவிர யாரும் இல்லை. அப்போ அவர் இந்த கேம்பெயின்லாம் ரத்து பண்ணலையா, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்லாம் அப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்க. இல்லை, அப்போசிஷன் பார்ட்டி வேண்டும் என்று சொல்ல ஆளை இல்லாதவனுக்கு பதில் சொல்ல முடியாது. பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வரலுக்கும் பணமே கொடுக்காத லட்சக்கணக்கான மக்கள் வருகின்ற தலைவருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். அவர் கேம்பெயின் முழுக்க நடத்தணும்னு விரும்புகிறாரு. என்னிடத்துல பல நேரங்கள் சொல்லும்போது தினமே கேம்பெயின் போகலான்னு சொல்லி, ஏன் வெயிட் பண்ணுறீங்க, சீக்கிரம் என்னை வெளியே கூப்பிட்டு போகணுன்னு சொன்னாரே தவிர வேறு ஒன்றும் சொல்ல.
நாங்கள் பர்மிஷன் வாங்கவே முடியல எங்களால். அதுதான் சிரமங்கள் இருக்குது. இப்போ திருச்சி ஈஸ்ட் அங்கே கூட நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே இன்னும் கேம்பெயின் ஸ்ட்ராங்காக பண்ணலை. இன்னும் ஒரு சில ஏரியாவில் அவருடைய மாடல் ஃபிகரை வச்சு தான் கேம்பெயின் பண்ணுறாங்க. என்ன விஷயம், ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்றுமே அது போன்ற செயல் இல்லை. மக்கள் இன்றைக்கு ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. புரட்சின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோசியலிச புரட்சி, சமுதாய புரட்சி, இனப்புரட்சி என்று பல்வேறு புரட்சிகள் நாட்டிலே உலக நாடுகள் நடந்திருக்கு. இன்றைக்கு நடக்கிற புரட்சி 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. யார் வேட்பாளர் யார் வேட்பாளர் இல்லை என்பதல்ல, எல்லாமே அவர்தான் வேட்பாளர். தமிழ்நாடு 234 வெற்றி பெறும். அதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் எடப்பாடியில் உங்களுடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? எடப்பாடியில் வேலை போட்டு வாங்கிட்டாங்க. நாங்கள் என்ன செய்யணும்? கேண்டிடேட் அவ்வளோ மோசமான கேண்டிடேட், ஏமாற்றிட்டு போயிட்டார். துரோகத்தின் எல்லையை மீறி ஒரு துரோகத்தை செய்தவர் அவர், கடவுள் தான் பார்க்க வேண்டும். சரி சார், இப்போ இந்த ஏஐடிஎம்கே வந்துட்டு இங்கே நாங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உங்களுடைய மேஜர் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஜஸ்ட் அனதர் எலெக்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் கோரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் ஆகாயத்தை சென்று கோழி பிடிக்குமான்னு சொன்னான். அது மாதிரி இருக்குது. கோரையில் ஏறி கோழி போடுறான்னா நான் ஆகாயத்தில் போய் இது பிடிக்கணுங்க. சார், இப்போ இபிஎஸ் வந்துட்டு என்டிஏ அலையன்ஸில் இருக்காரு, டிடிவி உள்ளே வந்துட்டாரு. ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஏடிஎம்கேல இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக நீங்கள் வெளியேற்றப்பட்டீங்க. நீங்கள் தனித்து விடப்பட்டதா உணர்றீங்களா? அங்கிருந்த தலைவர்கள் எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா? என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எல்லா தலைவரும் ஒன்று சேர்ந்தாலும் மக்கள் ஒன்றாக இருக்கிறார். இந்த அணியில் வந்த இடம் நிறைவான இடம், மகிழ்ச்சியான இடம். அவரோடு இருக்கிற சித்திரவதையை காட்டிலும் இன்று நான் மகிழ்ச்சியோடு இந்த வயதில் 20 வயசு எனக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே சார், நீங்க அப்பப்போ விஜயோட படத்தை தானே வச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஜெயா மேமோட படத்தை வச்சிருக்கீங்களா? எப்பவுமே விஜய் படத்தை நான் வைக்கல. சொல்றது கேட்டுங்க. ஒரு முறை வைத்தேன். அம்மா தலைவர் விஜய் அவருடைய படத்தை வச்சேன் வெள்ளூரில். நான் ஏன்னா 3 தலைவர் இருக்கட்டுமே, அவருடைய தலைமையில் இருக்கிறனால அவர் எப்படி பார்த்தாரு இல்லை, வேன் நேரஞ்சு பார்த்துட்டாரு. அடுத்த நாள் அழைத்தார். சார், அம்மா படத்தையும் வச்சுங்க சார், என் படத்தை எடுத்துருங்க சார் அப்படின்னா எந்த தலைவர் சொல்லுவாங்க? இதுவரைக்கும் இந்தியாவிலே தன்னுடைய படத்தை வைத்தவரை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 3 படத்தை வச்சுருந்தேன் சார், அம்மா படத்தையும் 3 வச்சுங்க சார் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண தலைவர் யாருமே நான் இது வரைக்கும் தமிழ்நாடு வர சரித்திரத்தை பார்க்கல. நன்றி சார், ரொம்ப நன்றி. தேர்தல் டைமில் இவ்வளோ டைம் கொடுத்து எங்களுக்கு பேசுங்க. ரொம்ப நன்றி சார்.